இந்த ஒரு இலை உங்கள் கையில் கிடச்சது அப்படின்னா 16 செல்வமும் வீடு தேடி வரும், பணம் ராக்கெட் வேகத்தில் வந்து சேரும். இந்த இலையை எப்படி பயன்படுத்தணும், எந்த நேரத்தில் பயன்படுத்தணும், இந்த பரிகாரம் செய்து முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த இலையை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மருதாணி இலை தான். இந்த மருதாணி இலைக்கும் அபிஜித் நட்சத்திரத்துக்கும் மிக மிக தொடர்புடையதாக இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த சீதை, சுக்கிரன், யமன் இவங்ககிட்டலாம் வரம் வாங்கி வந்த ஒரு செடி தான் இந்த மருதாணி செடி. இந்த மருதாணி செடி அப்படிங்கிறது சீதைக்கு மிகவும் பிடித்த ஒரு செடி. ஏன் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, சீதை அசோகவனத்தில் இருந்தப்போ இந்த மருதாணி செடிக்கிட்ட தான் அதிக நேரம் பேசி கொண்டிருந்ததாக நீங்கள் பல பதிவுகளில் கேட்டிருப்பீங்க. அதனால தான் சீதை இந்த செடிக்கு வரம் கொடுத்ததாகவும் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த சீதைங்கிறது யாரு? மகாலட்சுமியோட அம்சம். இந்த பெருமாளோட மார்பில் இருப்பது யாரு? மகாலட்சுமி தாயார். இந்த மகாலட்சுமி தாயாருக்கு அப்போ எவ்வளவு விசேஷமானது இந்த மருதாணி. இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் இந்த மருதாணி இலையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா 16 செல்வமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம எந்த வேண்டுதல் வச்சாலும் அந்த செயலானது வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அபிஜித் அப்படின்னாவே வெற்றி அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த நாளில் இந்த இலையை வைத்து நம்ம எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மருதாணி இலையை வைத்து செய்யக்கூடிய பரிகாரமானது கோவில்லையும் நடக்குது. இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா குரோம்பேட்டையில் கணபதிபுரத்தில் செங்கச்சேரி அம்மன் அப்படிங்கிற கோவில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா இந்த மருதாணி இலையை அம்மனோட கருவறையில் தட்டில் வச்சுருப்பாங்க. இதை திருமணமாகாத ஆண் பெண் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தில் நம்ம கலந்துக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மருதாணி இலையை அர்ச்சனை செஞ்சு அந்த மருதாணி இலையை தர்றாங்க. இந்த மருதாணி இலையை யார் ஒருத்தர் தொடர்ந்து 3 பௌர்ணமிகள் இந்த அர்ச்சனை இலையை வாங்கிட்டு வலது உள்ளங்கையில் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி வச்சுக்கணும். மீதி மருதாணி இருக்குது அப்படின்னா அதை மற்றவர்கள் உபயோகிக்கக்கூடாது. பரிகாரம் செய்கிறவங்க தான் அதை பயன்படுத்தணும். அப்படி செய்யும்போது நிச்சயமாக அவங்களுக்கு திருமண தடை இருந்தது அப்படின்னா விலகும் அப்படின்னு இந்த மருதாணி இலையை வைத்து கோவிலில் கூட பரிகாரங்கள் நடக்குது. அவ்வளவு சக்தி வாய்ந்த இலை தான் இந்த மருதாணி இலை. இந்த மருதாணி இலையை இன்றைய தினம் இல்லாமல் எந்தெந்த நாட்களில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிழமைகளில் வியாழக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, திதிகளில் தசமி திதி, ஏகாதசி திதி, பௌர்ணமி திதி, பஞ்சமி திதி, இந்த திதிகளில் நம்ம பயன்படுத்தலாம். இது நிறைய சுப நிகழ்ச்சிகளில் நம்ம எப்படி இந்த மருதாணி இலையை பயன்படுத்துகிறோமோ அதே போல் விரத நாட்களில் குறிப்பிட்ட சுப தினங்களில் இதை நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய சக்தியானது நமக்கு கிடைக்கும். இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் நம்ம இந்த மருதாணி இலையை எப்படி பயன்படுத்துவது, எந்த நேரத்தில் பயன்படுத்துவது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜூன் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் இந்த மாதம் அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. வெள்ளிக்கிழமையில் அபிஜித் நட்சத்திரம் வந்தால் அந்த நாளை தவற விடாதீங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்குரியது, அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பெருமாளுக்குரியது இல்லவா? பெருமாளோட மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு உரிய நாளில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இதை நம்ம தவற விடக்கூடாது. நமக்கு அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. 27 நட்சத்திரம் தான் நமக்கு தெரியும். 28ஆவதாக இருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரமானது உத்திராடம் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில் வரும். அன்றைய தினம் உத்திராட நட்சத்திரம் எப்போ முடியுது, திருவோண நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜூன் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:09 வரையும் தான் உத்திராட நட்சத்திரம். அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது. ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 3:43 வரையும் திருவோண நட்சத்திரம் இருக்குது. இப்போ ஜூன் 5ஆம் தேதி தான் நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. அதுவும் எப்போ வந்திருக்கு? அதிகாலையில் வந்திருக்கு. பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்பாக, சற்று நேரம் முன்பாக இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. அதிகாலை 2:09 வரையும் உத்திராட நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அப்போ அபிஜித் நட்சத்திர நேரமானது துல்லியமாக பார்த்தீங்க அப்படின்னா 1:58 2:22 வரையும் இருக்கக்கூடிய நேரம். இதுதான் சரியான அபிஜித் நட்சத்திர நேரம். இது அதிகாலையில் வந்திருக்கு. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துக்கு சற்று முன்னதாக இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நம்ம எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான்.
ஆனா எழுந்திருந்து இது மாதிரி ரொம்ப எளிய பரிகாரம்லாம் இருக்கு. இதுதான்னு இல்ல. ஏதாவது ஒண்ணு அபிஜித் நட்சத்திர மந்திரத்த சொல்லி நீங்க அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய வேண்டுதல சொன்னீங்க அப்படின்னா, நிச்சயமா அந்த வேண்டுதல் சீக்கிரம் பலிக்கும். ஏன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். இந்த பிரபஞ்சத்துல ஆற்றலானது ரொம்ப இருக்கும். அந்த நேரம் சக்தி வாய்ந்த நேரம் இல்லையா? அந்த நேரத்துல வேண்டுனோம்னா அப்படியே பலிக்கும். இப்ப இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் வந்து இரவு 10:45 வரையும் பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி தாய்க்கு மிக உரிய தினம். அதுவும் வெள்ளிக்கிழமையில இந்த பஞ்சமி திதி வந்திருக்கு. அதனால இந்த நாள நம்ம தவற விடக்கூடாது. இந்த பஞ்சமி திதியும், வெள்ளிக்கிழமையும், அபிஜித் நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல இந்த மருதாணி இலைய வச்சு நம்ம இந்த பரிகாரத்த செய்யப்போறோம். இப்ப இந்த மருதாணி இலைய நீங்க நாளே இல்ல 2 நாள் முன்னாடி கூட நீங்க பறிச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். ஒரு கவர்ல போட்டு கட்டி வச்சுக்கலாம். இந்த மருதாணி இலைய வந்து நம்ம அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம பயன்படுத்தணும். நீங்க வந்து வீட்ல பெருமாள் படம், வாராகி தாய் இருக்கு அப்படின்னா, அந்த படத்துக்கு முன்பாக பூஜை அறையில நீங்க ஒரு விரிப்பை போட்டு உட்காந்துக்குங்க. கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ உட்காந்துக்குங்க. பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க இத செய்ய வேண்டாம். எந்தவித தீட்டு காலமாக இருந்தாலும் செய்ய வேண்டாம். இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் பிரம்மாவாக இருந்தாலும், கிருஷ்ணர் தன்னுடைய தலையில மயிலிறகுல இந்த அபிஜித் நட்சத்திரத்த மறைத்து வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இதனுடைய பிரத்யாதி தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மர். அதனால இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நாளும் வெள்ளிக்கிழமையும் மிகச்சிறந்த நாள். இந்த நாள்ல ஒரு கை மருதாணி இலை இருந்தா கூட போதும். இந்த மருதாணி இலைய நம்ம ஒரு தட்டுல வச்சுருங்க. அதில் சிறிது கையில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி மனதுக்குள்ளே வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து அபிஜித் நட்சத்திர மந்திரத்தை முதல்ல சொல்லுங்க. ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாத தீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மெய்தீனாம் பவதா வலம் சுத பரிபாலாய சரணாகத பாகிமாம். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த மருதாணி இலைய பெருமாள் படம், பெருமாள் சிலை இருந்தது அப்படின்னா நீங்கள் அதனுடைய பாதத்தில் அர்ச்சனை செய்வது போல வைங்க. அதற்கு பிறகு ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி நாராயணாய நமக, ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி நாராயணாய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை எண்ணிக்கையெல்லாம் கணக்கு கிடையாது. உங்களால் முடிந்த அளவு எத்தனை முறை இந்த இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்குள்ள சொல்ல முடியுதோ சொல்லுங்க. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது மிகச்சிறந்த பலனை தரும். முடியல அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் வேண்டுதலை சொல்லி இப்படி இந்த மருதாணி இலையை அர்ச்சனை பண்ணினீங்கனாவே போதும். நீங்கள் வெள்ளிக்கிழமையா இருக்குது, அன்றைய தினம் பஞ்சமி திதியும் இருக்குது. அதனால் வாராகி தாயையும் நினச்சி மகாலட்சுமி தாயாரையும் நினச்சி காலையில் அதில் இருக்கக்கூடிய மருதாணி இலையை நீங்கள் அரைச்சி உங்களுடைய கையில் வச்சுக்குங்க. உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் பலிக்கும். ஆனால் இதை மற்றவருக்கு யாருக்கும் இதை வந்து தானமாக கொடுக்கக்கூடாது. உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் பலிக்கும்.